ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேசலாம். ஆமாமா. அறிவியல் தானே பேச போறோம். அதனால இது ரொம்ப சிம்பிள் தான். அந்த எப்படி பண்ணணுங்கிறது லிஸ்ட் குடுத்தாச்சு பார்த்தீங்களா? எப்படி பண்ணணும்? இந்த மாரி தான் பண்ணி தரணும். ஆமா மெட்டலா தானே சீப் மெட்டல் தான். நம்ம வாங்கி குடுத்துரலாம். மெட்டலா வாங்கி குடுத்துறலாம். எல்லாம் 500 கிராம் ஆர்டர் போட்டீங்கன்னு வச்சுக்க நீங்க பாருங்க நீங்க. இந்த 4மே பாருங்க. புரியுதுங்களா? ம். சரிங்க. அதெல்லாம் நீங்க சரி, சரிங்க. நீங்க கூகுள்ல, அசாம்ல இதுலயே விக்குது. இதெல்லாம் விக்குது. நம்ம அங்கேயே கிடைக்கும். சென்னையில கிடைக்கும். நீங்க மெட்டல் வாங்குற இடத்துலயே கிடைக்கும். அது இது எது தெரியும் எது ரொம்ப சீப்னு கேட்டீங்கன்னா சரி, ஃபெரிக் சரி. ஆசிட் ரொம்ப ரொம்ப சீப். ஃபெரிக் ஆசிட் டெட் சீப். அயன் ஆக்சைடு அது வந்து அயன் கோட்டிங் தான். அது ரொம்ப சரிங்க. எல்லாம் இண்டஸ்ட்ரி கிரேடு தான். எல்லாம் இண்டஸ்ட்ரி கிரேடு தான். அது கிலோவே 200 ம், 300 ம், மேல ம். வராது. அப்புறம் மெக்னீசியம் ரொம்ப சீப். ம். அது பூரா கடல்ல இருந்து வர்றது மெக்னீசியம். மெக்னீசியம். சரிங்க, அப்புறம் அது சரிங்க, சுட்டு எடுக்கிறப்ப தான் ஆக்சைடா மாறும். முதல்ல நம்ம வந்து கார்பனேட் தான் வாங்குவோம். கார்பனேட்டை தான் வாங்குவோம். அது அப்படியே சரிங்க. அந்த மெட்டல் ம். ஆக்சைடு இருந்ததுன்னா அப்படியே வாங்கிக்கலாம். மெட்டல் ஆக்சைடாவே கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாம். ஆனா ஃபெரிக் ஆக்சைடு ஆக்சைடாவே கிடைச்சிருது. ஃபெரிக் வந்து ஆக்சைடாவே கிடைச்சிரும். சரிங்க. ஃபெரிக் வந்து ஆக்சைடா கிடைச்சிரும். புரியுதுங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, மெக்னீசியம் சரிங்க. மெக்னீசியம் வந்து மெக்னீசியம் கார்பனேட் பவுடரா கிடைக்கும். முதல்ல கார்பனேட் பவுடரா கிடைக்கும். அதே அதே வந்து மைக்ரான் ஸ்டேச்சர்ல கொடுத்துட்றான். அதே மைக்ரான் அளவுல கொடுத்துட்றான். சரிங்க. ம், வாங்கும் ம். பொழுது மைக்ரான் அளவு கொடுத்துட்றான். வாங்கும் பொழுது எங்கிட்ட இருக்குது பாருங்க. மைக்ரோன். ஆ ம். பாருங்க. எங்கிட்ட எங்க பாரு ஒன்று வச்சிருக்க பாருங்க. இங்க பாருங்க. தெரியுதா? இது மெக்னீசியம். இல்ல தெரியலீங்க. தெரியுதா? தெரியல. இங்க தெரி இன்னி கொஞ்சம் மேல லிஃப்ட் பண்ணும். ஓகே. இருங்க. சுனம்மர். ஓகே. ஓ இங்க இங்கதான் லென்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப தெரியுதா? ஆமா, ஆமாமா. இது வந்து தெரியுது, தெரியுதுங்க. இது மெக்னீசியம். பவுடர். ஆ ஆ. இன்னொன்னு காட்டுறேன் பாரு மெக்னீசியம். அது இங்க இருக்கு பாருங்க. தெரியுதா? ம், ம். இது கொஞ்சம் கட்டியா இருக்கு இல்லைங்களா? கொரோனா ரொம்ப கொண்டே இருக்கு. பவுடரா இல்ல. குறைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து அது வந்து அப்ளை காட்டுறது வந்து சோடியம் சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் பவுடர். இது மெக்னீசியம் கார்பனேட் பவுடர். மெக்னீசியம். ஓ! கார்பனேட் பவுடர். ஓகே. ஆமா. இது வந்து மெட்டல் ஆக்சைடு ஆல்ரெடி மெட்டல் ஆக்சைடா வந்துருச்சு. எது ரெட் ஆக்சைடு தான் மெட்டல் ஆக்சைடு. இல்ல சரி சேர்ந்து வரும். ம். பாத்தீங்களா முடிஞ்சு போச்சா? இது ஏற்கனவே நான் வாங்கி வச்சுட்டேன். அடாடாடாடா வாங்கி வச்சுட்டு இப்ப நான் வாங்குவது ரெண்டு தான் வாங்கணும். நிக்கல் ஆக்சைடும் குரோமி மெக்னீஷ் ஆக்சைடு. நிக்கலாம். ஆமா. அது வந்து சரிங்க. அது ஆக்சைடா கிடைச்சாலும் சரியே அல்லது கார்பனேட் பவுடரா கிடைச்சாலும் சரியே. ஓகே. நம்ம போடும் நெட்ல போடும் பொழுது மெக்னீசியம் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு, அப்புறம் குரோமியம் ஆக்சைடு, நிக்கல் ஆக்சைடு இது இருக்கான்னு பாத்துங்க. புரியுதா? இருந்ததுன்னா நம்ம எல்லாம் சரிங்க. எப்படியும் 1/4 கிலோ பேக்கெட் இருக்கும் நினைக்கலாம். 1/4 கிலோ 1/2 கிலோ எதை போட்டால் இண்டஸ்ட்ரியல் கிரேடுன்னு போட்டுக்கணும். என்ன கிரேடு? இண்டஸ்ட்ரி கிரேடு. இண்டஸ்ட்ரியல் கிரேட். ம். அதுதான் நமக்கு தேவை. நமக்கு லேப் கிரேடு தேவையில்லை. ம். லேப் தேவையில்லை, மெடிக்கல் கிரேடு தேவையில்லை. லேப் கிரேடும் தேவையில்லை, மெடிக்கல் கிரேடும் தேவையில்லை. புரியுதா? ம். சரி, சரிங்க. இங்க யோசனை ம். சொல்லுங்க. ம். மெல்ல ம். செய்யுங்க. இது பெரிய அவசரம் இல்லை. ஐடியா பண்ணிக்கங்க. உங்க என்ஜினியர் கன்சல்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகே, ஓகேங்க. யார் ஃப்ரெண்ட்லியா இருக்கு? இது வந்து பண்ணா நம்ம பெர்மனன்ட் மேக்னெட் வந்து இது பண்ணலாம். ரேர் பெர்மனன்ட் மேக்னெட் தான். பெர்மனன்ட் அது மாற்று தான். இந்த பெர்மனன்ட் மேக்னெட் தான். இந்த பெர்மனன்ட்டுக்கு வந்துட்டா நாம வந்து இவி வெஹிக்கல் உலகத்துல எல்லாத்துக்கும் பயன்படும். சாதாரண எலக்ட்ரானிக்ல இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் பயன்படும். சாதாரண எலக்ட்ரானிக் ஓகே. என்னென்ன எலக்ட்ரானிக் சார் இந்த மேக்னெட் எல்லாம் வேலை செய்யாது. பெர்மனன்ட் மேக்னெட் கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. பெர்மனன்ட் மேக்னெட் கூலிங் பெர்மனன்ட் மேக்னெட் இல்ல சிபி வேலை செய்யாது. எதுவுமே சிடி வேலை செய்யாது. சிபி எதுவும் வேலை செய்யாது. லேசர் எதுவுமே வேலை செய்யாது. லேசர் பூரா வேலை செய்யாது. அது வேலை செய்யாது. மெடிக்கல் ம். வரப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குல்ல அதுக்கு வேணும் எம்ஆர்ஐ ஸ்கேன். அதுக்கு ம். அதுக்கு ஆமா. வேணும். ஆமா மோட்டாருக்கு வேணும். ட்ரோன் எம்ஆர்ஐ ட்ரோன் ஸ்கேன் மேக்னெட் ட்ரோன் ஆகும். ட்ரோன் ட்ரோன் மோட்டாருக்கு இது மெயின். ட்ரோன் மோட்டாருக்கு இதுதான் மெயின். சரி, சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம ம். ஆன்டி கிராவிட்டி வீல் செய்யறோம் இல்லையா? ஆன்டி கிராவிட்டி வீல் இது சார் எதுக்கு தெரியும் உண்மையா செய்யறேன். இது வந்து மோட்டாருக்கும் பயன்படும், ஆன்டி கிராவிட்டிக்கும் பயன்படும். ஏன்னா ஆன்டி கிராவிட்டி வீல் செஞ்சிடலாம். உடனே உடனே ஆன்டி கிராவிட்டி வீல் இது செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்ததுக்கு நேரம் எலக்ட்ரிசிட்டிக்கு போயிடலாம். அது குவாண்டம் மெக்கானிசம். அது நேரடியாக எலக்ட்ரிசிட்டி தான். நேரடியா எலக்ட்ரிசிட்டி அப்புறம் ஸ்பேஸ் லேடர்.
அதெல்லாம் ம். அடுத்த ஸ்பேஸ்ல இருக்கு போல டக் 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 டக்னு இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எது கிராஃபின் பயோகிராஃபின் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த மேக்னெட் ம். உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. நம்ம ஷாம்பிள் சேர்ப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 1 ஹெச்பி டிசி மோட்டாருக்கு 8 மேக்னெட் தேவை. 8 போல் இருக்கு. 8 போல் 8 போல் இருக்கு. சரிங்க, ஆமா. என்கிட்ட சரிங்க. என்கிட்ட ம். என்கிட்ட நல்ல குவாலிட்டி மோட்டார் இருக்கு. அந்த செக் பண்ணி பார்த்துட்டோமா, அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன ஒரு 8 மேக்னெட் செஞ்சு நாம அந்த மேக்னெட் பழைய அந்த நியோ டைப் மேக்னெட்ட கழட்டி போட்டு இதை ஃபிட் பண்ணி ஓட்டி பார்த்துடலாம். மோட்டாரே என்கிட்ட இருக்கு. என்கிட்ட 1க்கு 2 சரி, மோட்டார் சரிங்க. இருக்கு. புது ம். மோட்டாரா வச்சிருக்கேன். ஒரு மோட்டாரே 24,000 சார் ஒரு மோட்டாரு. சரி, சரி. 1,50,000 ரூபாய் செலவு பண்ணி ஆன்டி கிராவிட்டி 1,50,000 ரூபாய் செலவு பண்ணி ஆன்டி கிராவிட்டி வீல் கண்டுபிடிச்சேன். 1,50,000. சரி, சரி. ஓ! ஆனா எனக்கு வந்து இது சப்போர்ட் ஆகல. நியோ டைமிங் சப்போர்ட் ஆகல. நான் 120 டிகிரி வரப்ப ஹீட் ஆயிடுச்சு. ஆமா. அந்த ம். ஒயர் பூரா அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. ஜைன்னு சூடு டப்புன்னு நிறுத்திட்டேன். உடனே நான் பேட்டரி கன்செக்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நிறுத்திட்டேன். நிறுத்தினதுக்கு அப்புறம் அது ஓடிட்டே இருக்குது 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. மோட்டார் புடிக்கிட்டாலுமே அந்த 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 வீல் சுத்துது பாருங்க, அது மட்டும் 15 நிமிஷம் ஓடும். எத்தனை நிமிஷம்? ஆமா. அப்ப ம், ம். அவுட்புட் வந்துகிட்டே இருக்கு. அவுட்புட் வந்துட்டே இருக்கு. ஆமா. 3000 வாட்ஸ் வந்துட்டே இருக்கு. 3000 வாட்ஸ் எங்க இருந்து வந்துச்சு 3000 வாட்ஸ்? ம். உன்னை டிசி அது அந்த சென்ட்ரிஃபியூகலும், சென்ட்ரிபெட்டல் 2ம் ஆக்ட் ஆறனால அது அப்படியே சுத்திட்டே ஆமா இருக்கு. 15 நிமிஷம் நிக்குதுங்க. ம். 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மொத்தம் 3000 2700 2600 2300 3000 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருதா? எங்க இருந்து வந்துச்சு இது? சென்ட்ரிபெட்டல் சென்ட்ரிஃபியூகல் 2 இதுதான். விசைகளும் ஆக்ட் ஆறனால அது அப்படியே ஆமா. 2மே ஆக்ட் ஆறனால அது நல்லா ஆமா. 2வது வந்து என்ன பண்ணலாம் தெரியுங்களா? எதிர்காலத்துல சாதாரண 10க்கு 10 ரூம் இருக்கு இல்லையா? 10 மேக்ஸிமம் பிரஷர் வந்து அது நீங்கிட்டே வந்திருக்கு. ஏர உறிஞ்சி எடுத்துறலாம். ஆமா. ஏர உறிஞ்சி எடுத்துறலாம். மேக்ஸிமம் ஏர உறிஞ்சி எடுத்துறலாம். 10க்கு 10 ரூம்ல ஒரு பாக்ஸ் செஞ்சு வீட்ல வச்சிரலாம். ஃபியூச்சர்ல ஏர் ஃபிரிக்ஷன் வெளிய எடுத்து விட்டோம்னா, அதாவது இப்ப இது ஏர் ஃபிரிக்ஷன்ல கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஏர் ஃபிரிக்ஷன் லாஸ் ஆகுது. நாம வந்து ரூம்ல இருக்கு இல்லையா? ஒரு நல்ல ஒரு மெட்டல் ரூம்ல வச்சிரணும். மெட்டல் ரூம் வச்சு மெட்டல் ரூம் வச்சுட்டு ஒரு மினிமல் வேக்கம் பிரஷர் உருவாக்கிடலாம். மினிமல் மினிமம். ம். மினிமல் மினிமல் 100% வேக்கம் தேவையில்லை. 100% வேக்கம் தேவையில்லை. வேக்கம் தேவையில்ல. ம். ஆமா ஆமா மினிமல் அந்த காத்து போய் காத்து ஏர் ஃபிரிக்ஷன் லாஸ் ஆகுது. ஏர் ஃபிரிக்ஷன் ஆமா. லாஸ் ஆகுது. நாம ம். 99% என்ன நோக்கிறது தெரியுமா? 99% எடுக்கணும். 99% எடுக்கணும். சரிங்க. நான் ஒரு 70 ம். 70 கிராஸ் பண்ணிட்டேன். 75 கிராஸ் பண்ணிட்டேன். 70 கிராஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு எது சப்போர்ட் சரி, ஆகல? இந்த சரிங்க. பிஎல்டிசி மோட்டார் சப்போர்ட் பண்ணல. பிஎல்டி மோட்டார் சப்போர்ட் பண்ணல. ஆனா அதுக்கான ஆல்டர்னேட் இது வரைக்கும் கிடையல. அதுக்கு இப்பதான் அந்த ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சேன். நீங்க சரிங்க. சாட் ஜிபி ம். தைரியம் கொடுக்க நான் செய்ய மாட்டேன். சாட் ஜிபி தைரியம் கொடுக்க நான் செய்ய மாட்டேன். பலமுறை கேள்வி டேய் வருமாடா வராது இல்ல வரும் வரும்ட்டாவ. இது வராம இல்ல அனலைஸ் பண்ணி சரி, பார்த்துட்டு சரி. எல்லாம் அவனை போட்டு காய்ச்சிருந்த சாட் ஜிபிய. டேய் என்னடா வருமா இல்லடா வந்துருங்கிறான். வரும் வரும் நான் அனலைஸ் பண்ணேன். இட் இஸ் 100% கரெக்ட். டெக்னிக்கல் இட் இஸ் கரெக்ட். அதுவும் அந்த இதுவும் அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ போட்ட ரிப்போர்ட் வந்து வேற ஒரு டைட்டில் போய் நான் கேள்வி கேட்டேன். அதே டைட்டில் கேட்காம வேற ஒரு டைட்டில் கேட்கறது. சரி, சரி. அதுலயுமே வந்து 95% பாசிபிள் தான் சொன்னான். 95% சில எல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அதையும் வேற ஒரு டைட்டில் போய் கேட்கணும். அதுல கரெக்ட் சொல்றான். எல்லாம் ஸ்ட்ரென்த்ல சொல்றான் பாருங்க. நியோ டைமுக்கு இதுக்கு கிட்ட வராது. நியோ டைம் வேற இது வேற. பட் ரிசல்ட் வந்து 85% நியர் ம், டு ம். 85% நியர் டு நியோ டைம். இதுதான் விஷயமே. யோசனை பண்ணிக்கு சரி, யோசனை சரி. பண்ணிக்கு மறுபடியும் பேசுறேன். சரிங்களா? ம். ஓகே, ஓகே. நன்றி நன்றி நன்றி. ஓகேங்க. நன்றிங்க. எல்லாத்துக்கும் கருத்து நன்றி. பரவுங்க. எல்லாத்துக்கும் பரப்பி விடுங்க. நன்றி.